1968 உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தி அந்த கோபாலகிருஷ்ணசாமி நாயுடுவே வந்து துப்பாக்கி எடுத்து அவரே உள்ளே சுட்டு வெளியே இழுத்துட்டு வந்து விரட்டும் பொழுது எல்லோரும் வந்து அந்த ராமையா என்கின்ற அந்த தொழிலாளியினுடைய அந்த விவசாயியினுடைய குடிசைக்குள் உள்ளே புகுந்தபோது அங்கே 48 பேர் உள்ளே போனார்கள். ஆனால் 44 பேர் வந்து உள்ளே வைத்து எரித்து கொல்லப்பட்டார்கள், மீதி பேர் தப்பித்தார்கள் என்று அந்த சம்பவத்தை நினைவுபடுத்துகிறார்கள். தோழர்களே, இந்த சம்பவம் ஒரு பக்கம் இவ்வளவு மோசமாக நடந்திருக்கின்றது. அதிலே மொத்தம் 106 பேர் கைது செய்யப்பட்டார்கள். 23 பேர் தான் அந்த வழக்கில் வந்து கடைசியாக வந்து சார்ஜ் ஃப்ரேம் ஆனாங்க. 106 பேர் அந்த வழக்கில் வந்து சேர்க்கப்பட்டார்கள். எல்லாம் மிராஸ்தாரர்கள் தான். அதில் வெறும் கோபாலகிருஷ்ணசாமி நாயுடு என்று மட்டும் சொல்கிறார்கள். அதில் பல்வேறு சாதியை சேர்ந்தவர்கள் உண்டு. சாம்பசிவ ஐயர் என்ற பெயரும் அதில் உண்டு. அந்த அந்த வழக்கிலே கடைசியாக 23 பேர் சார்ஜ் செய்யும் போது அவரும் அதில் இருக்கிறார். அதற்கு முன்னதாக தோழர் சொன்னது போல அந்த பக்ரிசாமி கொலை வழக்கு, அந்த கொலை வழக்கில் 8 பேர் வந்து விவசாயிகள் சார்பாக கைது செய்யப்பட்டு சார்ஜ் கடைசியாக ஃப்ரேம் பண்ணப்பட்டு அவர்கள் 8 பேருக்கு தண்டனை வழங்கப்படுகின்றது. ஆனால் 44 பேரை படுகொலை செய்த கோபாலகிருஷ்ணசாமி நாயுடு அவருக்கு நீதிமன்றம், அங்கே நாகப்பட்டினம் நீதிமன்றம், அந்த செஷன்ஸ் நீதிபதி குப்பனா முதலியார் அவர் தான் அந்த வழக்கில் வந்து அவருக்கு வெறும் 10 ஆண்டு சிறை தண்டனை தான் கொடுக்குறாங்க. மொத்தமாகவே 10 ஆண்டும் அபராதம் மட்டும் போடுவாங்க. அந்த 23 பேருக்கு கொடுக்குறாங்க.